இனிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடுமையான மழை பெஞ்சிட்ருக்குது. பொங்கல் கூட இந்த மழையில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இப்போ மழை தேவை சம்பா பயிர்களுக்காக. என்னுடைய வேண்டுதலும் அதுதான். இந்த நம்ம வீட்டு பக்கத்திலே நீர்ப்பாசனம் போயிட்டுருக்குது. வாய்க்கால், அதாவது விவசாயத்துக்கு தேவையான நீர்ப்பாசனம் வந்துட்டுருக்குது. பாருங்கள், அந்த வாய்க்காலில் மறந்து போயிட்டுருக்குல்ல கவர்கள் தெரியுதா? அந்த ஒரு ஆரஞ்சு கலர் கவர், அப்புறம் பால் கவர், இல்லை இந்த பிளாஸ்டிக் கவர்கள் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது பாருங்கள். எங்கே தெரியுதுங்களா? இப்போ தண்ணி இங்கே ஆற்றுல திறந்து விட்டுருக்காங்க. அதனால் அந்த ஆற்றுல தண்ணியெலாம் போகுது. பாருங்கள், வாழை இலைகள் பரவாயில்ல. பார்த்திங்களா கவரை? வாழை இலைகள் கூட அமுங்கிரும். மீதி பாருங்கள், ஃபுல்லாக பால் கவர், எல்லா கவரும். நேரடியாக போய் கேட்க முடியாது, கேட்டால் பிரச்சனை தான் வரும். ஆனால் நாமளே இந்த நீர்ப்பாசனங்களை கெடுத்துட்டு அடுத்தது நம்ம எங்கே போகிறது? இதில் பிளாஸ்டிக்லாம் எல்லாம் அப்படியே அமுங்கி ஒரு இடத்துல அப்படியே செட்டில் ஆகிடும். இது ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு தண்ணியை வீணடிக்காதீங்க. தண்ணியை வீணடிச்சிட்டா நம்ம எங்கே போவோம்? வாழ்க்கை அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு கவர்களை இந்த மாதிரி தண்ணியில் போடாதீங்க.